இஸ்லாம் என்றால் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நாள் நாங்கள் அமர்ந்திருக்கையில், அப்பொழுது மிகவும் வெண்மையான உடையும் மிகவும் கருப்பான முடியும் உள்ள ஒரு மனிதர் எங்களிடம் தோன்றினார். அவர் மீது பயணத்தின் அறிகுறி காணப்படவில்லை. அவரை எங்களில் எவரும் அறிய மாட்டார். இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தம்முடைய இரு முட்டுக்கால்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரு முட்டுக்கால்களுடன் இணைத்து தம்முடைய இரு முன்கைகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரு தொடைகளின் மீதும் வைத்து அமர்ந்து, முஹம்மதே, இஸ்லாமை குறித்து எமக்கு அறிவியும் என்றார். இஸ்லாம் என்பது லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர்த்து வேறு இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் என்று நீர் சாட்சியம் கூற வேண்டும். தொழுகையை நீர் நிலைநிறுத்த வேண்டும். ஜகாத் வரியை நீர் கொடுக்க வேண்டும். ரமலானில் நீர் நோன்பு நோக்க வேண்டும். ஹஜ் செய்ய நீர் வசதி பெற்றால் நீர் ஹஜ் செய்ய வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மெய்யுரைத்தீர் என்று அவர் கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலை அவர் ஆமோதித்தார். அவர்களிடம் அவர் வினவுகிறார். பதிலை கேட்டு அவர் ஆமோதித்தார் என்று நாங்கள் ஆச்சரியமடைந்தோம். பின்னர் ஈமானை குறித்து எனக்கு அறிவியும் என்று வினவினார். அல்லாஹ்வையும் அவனுடைய வானவர்களையும் அவனுடைய வேதங்களையும் அவருடைய ரசூல்களையும் கடைசி நாளையும் நீர் விசுவாசிக்க வேண்டும் என்று பதிலளித்தார்கள். மெய்யுரைத்தீர் என்று கூறினார். பின்னர் இஹ்சானை குறித்து எனக்கு நீர் அறிவியும் என்று வினவினார். அல்லாஹ்வை நீ நேரில் பார்ப்பது போல அவ்வளவு ஓர்மையுடனும் பக்தியுடனும் நீர் வணங்க வேண்டும். அவனை நீர் நேரில் பார்க்காவிடினும் அவன் உம்மை பார்க்கிறான் அல்லவா என்று பதிலளித்தார்கள். பின்னர் இறுதி நாளுக்குரிய அந்த வேலையை குறித்து எனக்கு அறிவியும் என்று வினவினார். வினவுபவரை பார்க்கினும் வினவப்படுபவர் அதனை குறித்து அதிகம் தெரிந்தவர் அல்லர் என்று பதிலளித்தார்கள். பின்னர் அதன் அடையாளங்களை குறித்து எனக்கு அறிவியும் என்று கேட்டார். அடிமை பெண் தன் எஜமாட்டியை பிரசவித்தல், நிர்வாணிகள், வறிஞர், ஆடுகளை மேய்ப்போர், கட்டடங்களில் நீளமாகுதல் என்று பதிலளித்தார்கள். பின்னர் அவர் சென்று விட்டார். பிறகு சிறிது நேரம் கழித்து, உமரே, வினவியவர் யார் என்பதை நீர் அறிவீரா என்று கேட்டார். அல்லாஹும் அவனுடைய ரசூலும் அதிகம் தெரிந்தவர்கள் என்று நான் கூறினேன். அவர் ஜிப்ரயீல், உங்களுடைய சன்மார்க்கத்தை உங்களுக்கு கற்பிப்பதற்காக உங்களிடம் வந்தார் என்று விளக்கினார்கள். அறிவிப்பவர் அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. நூல் முஸ்லிம். இந்த ஹதீஸில் உள்ள வார்த்தைகள் இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடையது. இதே கருத்தில் உள்ள ஹதீஸ் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸின் அறிவிப்பாளர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களாகும். இஸ்லாத்தில் உள்ள புற கிரியைகளையும் அகக்கிரியைகளையும் பற்றிய குறிப்பு இந்த ஹதீஸில் இருக்கிறது. ஒரு செய்தியை பிறர் மனதில் நன்கு பதிய செய்யும் முறைகளில் கேள்வி பதிலாக உரையாடுவதும் ஒன்று. ஆரம்ப நிலையில் உள்ள பொதுமக்களும் இளம் மாணவர்களும் உரையாடல் மூலம் போதிக்கப்படும் கல்வியை எளிதில் புரிந்து கொள்வதை நாம் அனுபவத்தில் தெரிந்து கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த கண்ணியவான்களும் தியாக செம்மல்களுமான சஹாபா பெருமக்களில் பெரும்பாலோர் முதியோராக இருந்த போதிலும் இஸ்லாத்தை புதிதாக தழுவியவர்கள் ஆதலின் அவர்களுக்கு இஸ்லாத்தை எளிதில் புரிய வைக்க இந்த உரையாடல் மிகவும் ஏற்றமாக இருந்தது. இஸ்லாமிய அடிப்படை கடமைகளான கலிமாவை மனமாற உணர்ந்து நம்பி அறிக்கை செய்தல், ஐங்கால தொழுகைகளை நிறைவேற்றல், ஜகாத் கொடுத்தல், ரமலான் மாத நோன்பு நோற்றல், ஹஜ் செய்தல் ஆகிய ஐந்தும் இஸ்லாமியத்தில் உள்ள புறக்கிரியைகள். இஹ்சான் என்பதை பற்றிய விளக்கம் இஸ்லாமில் உள்ள அகக்கிரியைகள். இவைகள் மறுமையில் பயனளிக்க வேண்டுமாயின் இறைவனின் நாட்டம் இன்றியமையாதது. இறை விசுவாசம் இன்றி செய்யப்படும் காரியங்கள் இந்த உலகில் ஓரளவு பயணித்தாலும் மறுமையில் அவை இறைவனால் அங்கீகரிக்கப்படவும் மாட்டா, புண்ணிய பலனை தரவும் மாட்டா. இது ஈமான் பற்றிய கேள்வியின் பதிலில் விவரிக்கப்பட்டு இருக்கிறது. இறை விசுவாசம் 6 அம்சங்களை கொண்டது.
இவற்றில் ஒன்றை நம்பாவிட்டாலும் இஸ்லாமிய சட்டப்படி பூரணமான இறை விசுவாசமாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இந்த உலகில் உள்ள மக்களில் பெரும்பாலோர் தெய்வம் ஒன்றுள்ளது என்பதை நம்புகின்றனர். இவர்களே ஆஸ்திகவாதிகள் என்பர். இவர்களில் ஒரு சாரார் இறந்தவர்கள் உயிர் தெழுக்கப்படுவதையும் விசாரிக்கப்படுவதையும் அவரவர் நன்மை தீமைக்குரிய பிரதிபலனை மறுமையில் அடைய வேண்டும் என்பதனையும் நம்புவது இல்லை. மற்றொரு சாரார் வானவர்களை நம்புவது இல்லை. இன்னொரு சாரார் நபிமார்களை ஏற்றுக்கொள்வது இல்லை. வேறொரு கூட்டத்தார் வேதங்களை ஏற்றுக்கொள்வதில்லை. இவர்களில் ஒரு சாரார் நபிமார்களுக்கு இடையில் பாகுபாடு செய்து சில நபிமார்களை அங்கீகரிப்பது இல்லை. மற்றொரு வகையினர் வேதங்களில் சிலவற்றை விசுவாசிப்பது இல்லை. இம்மாதிரியான விசுவாசங்களை சிலர் இறை விசுவாசம் என்று விவாதிக்கின்றனர். ஆயினும் இஸ்லாம் மார்க்கம் இவர்களை பூரண விசுவாசிகள் என்று ஏற்றுக்கொள்ளாது. பூரண விசுவாசம் என்பது எல்லா நபிமார்களையும் எல்லா வேதங்களையும் எல்லா மாணவர்களையும் இறுதி நாளில் உயிர்த்தெழுக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு அவரவர்களின் தீமைகளுக்கு உரிய பிரதிபலனை அனுபவிப்பதையும் தக்தீர் என்னும் விதியையும் எவ்வித தர்க்கமும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்குத்தான் இஸ்லாத்தில் பூரணமான இறை விசுவாசம் என்று சொல்லப்படும். தக்தீர் என்பதை பற்றி அநேகர் பெரும் பெரும் விவாதங்களை செய்கின்றனர். முக்கியமாக துன்மார்க்கர்களும் இஸ்லாத்தின் விரோதிகளும் இஸ்லாமை ஒழிப்பதற்கு இவ்வாதத்தை கருவியாக ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றனர். தக்தீர் என்பதற்கு உரிய பொருளை மக்கள் புரியாதவாறு குழப்பி விடுகின்றனர். ஒருவர் ஹல்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் தக்தீரை பற்றி தர்க்கம் செய்யும் முறையில் வினவினார். அதை கவனியாதவர் போல் இருந்து விட்டார். மீண்டும் அவர் வினவினார். அப்போதும் புறக்கணித்து விட்டார். மூன்றாம் முறையும் வினா எழுப்பினார். அதற்கும் பதில் கூறவில்லை. நான்காவது முறை அவர் வினவிய போது அவர் பக்கம் திரும்பி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிருஷ்டிகளை படைத்த போது உம்மை அவன் படைத்தது அவனுடைய விருப்பத்திற்கா அல்லது உம்முடைய விருப்பத்திற்கா என்று வினவினார்கள். அதற்கு அவர் என் விருப்பத்திற்கு அல்ல என்று பதில் அளித்தார்கள். பின்னர் உன்னை ஜீவிக்கும்படி அவன் செய்திருப்பது அவனுடைய விருப்பப்படியா அல்லது உமது விருப்பப்படியா என்று மீண்டும் வினவினார்கள். அதற்கு அவர் என் விருப்பப்படி அல்ல அவனுடைய விருப்பப்படித்தான் என்று பதிலளித்தார்கள். பின்னர் உம்மை மரணிக்க செய்வது அவனுடைய விருப்பப்படியா அல்லது உமது விருப்பப்படியா என்று வினவினார்கள். என் விருப்பப்படி அல்ல அவனுடைய விருப்பப்படிதான் என்று அவர் பதிலளித்தார். இறுதி நாளில் உம்மை உயிர்ப்பித்து எழுப்புவது அவன் நாட்டப்படியா அல்லது உம்முடைய நாட்டப்படியா என்று வினவினார்கள். அதற்கு அவர் இறைவனது நாட்டப்படிதான் என்றார்கள். அவன் உம்மை விசாரணை செய்வது அவனுடைய நோக்கப்படியா அல்லது உம்மது நோக்கப்படியா என்று வினவினார்கள். அவனுடைய நோக்கப்படித்தான் என்றார். அப்போது அவ்வாறாயின் இந்த தக்தீரை பற்றி ஆட்சேபிக்க உமக்கு எந்த உரிமையும் இல்லை என்று கூறினார்கள். கத்ர் அதனுடைய நல்லது கெட்டது என்பதின் பொருள். சன்மார்க்க விசுவாசம் ஈமான் வழிபாடு உட்பட சகல நல்ல காரியங்களும் ஹைருல் கத்ரை சேர்ந்தவை. குப்ரு சன்மார்க்க நிராகரிப்பு, பாவம், சன்மார்க்க எதிர்ப்பு உட்பட சகல குற்றங்களும் சர்ருல் கத்ரை சேர்ந்தவை. இஹ்சான் என்பது இக்லாஸ் என்பதற்குரிய மாற்று பெயர். செய்வன திருந்த செய் என்று கூறப்படுவதற்கு ஏற்ப சன்மார்க்க கடமைகளை அந்தரங்க சுத்தியுடன் உள்ள பூர்வமாக திருத்தமாக, அதாவது அந்தந்த கிரியைகளை நிறைவேற்றும் முறையில் ஃபர்லு, வாஜிபு, சுன்னத்து, முஸ்தஹபுகளை தவற விடாமலும் மக்ரூஹ், தன்சீஹ், மக்ரூஹ், தஹ்ரீமி, ஹராம் போன்ற ஆகாத காரியங்கள் ஏற்படுவதற்கு இடம் கொடாமலும் இனிது நிறைவேற்றுவதை இப்பதம் குறிக்கும். இவ்விவரங்களை எல்லாம் உள்ளடக்கி ரத்தின சுருக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை புறக்கண்களால் நீர் பார்க்காவிடினும் அவன் உம்மை பார்த்து கொண்டிருப்பதால் அவனை நேரில் பார்த்து வணங்கும் பக்தியுடன் அவனை நேர் வணங்க வேண்டும் என்று உணர்த்தியுள்ளார்கள். இறுதி நாளைக்குரிய வேலை எப்பொழுது வரும் என்பதை அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு எவரும் அறிய மாட்டார். இது உமக்கு தெரியாமல் இருப்பது போல் எனக்கும் தெரியாது என்ற கருத்தில் வினவப்படுகிற நான் வினவுகிற உம்மை பார்க்கினும் அதிகம் தெரிந்தவன் அல்ல என்று கூறினார்கள்.
இறுதி நாள் உண்டு, என்றாவது ஒரு நாள் இவ்வுலகம் அழியும். இவ்வுலகில் வாழ்ந்தவர்கள் அப்புறம் ஒரு நாள் உயிர்ப்பிக்கப்பட்டு இவ்வுலகில் அவர்கள் செய்த காரியங்களை குறித்து விசாரிக்கப்படுவார்கள் என்பது எல்லா விசுவாசிகளும் உறுதியாக நம்பும் காரியமே. ஆயினும் அது எந்த நாளில் ஏற்படும் என்பது எவருக்கும் தெரியாது. எனினும் அந்த நாள் நெருங்கிவிட்டது என்பதை அறிவிக்கின்ற அடையாளங்களை மனிதர் உணர முடியும். இந்த அடையாளங்களை கூறுமாறு வினவப்பட்டதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 அடையாளங்களை கூறியிருக்கிறார்கள். அடிமை பெண் எஜமாட்டியை பிரசவிப்பது ஒன்று. இது முஸ்லிம்களுக்கு இவ்வுலகில் பல வெற்றிகள் ஏற்பட்டு அரசோச்சும் நிலை ஏற்படும். முஸ்லிம் அல்லாத நாடுகள் அவர்களிடம் வீழ்ச்சி அடையும். முஸ்லிம்களை எதிர்த்த முஸ்லிம் அல்லாதார் கைதிகளாக வருவர். அவர்கள் இஸ்லாமிய அரசாங்கத்தால் அடிமைகள் என சட்டப்படி பிரகடனப்படுத்தப்பட்டு போரில் சம்பந்தப்பட்ட முஸ்லிம் இராணுவ வீரர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுவர். இந்த அடிமைகள் ஆடு மாடுகளை போல் கடின வேலைகளுக்கு உட்படுத்தப்படாமல் அவர்களுடைய எஜமானர்களால் நன்கு நடத்தப்படுவர். அடிமை பெண்கள் தங்களுடைய எஜமானர்களுக்கு காம கிளர்ச்சியை தணிக்கும் பிண்டமாக இல்லாமல் வாழ்க்கை துணைவிகளாகி குழந்தைகளை பிரசவிப்பர். அக்குழந்தை முஸ்லிம் அல்லாத நாடுகளில் இருக்கும் வழக்கத்திற்கு ஏற்ப அடிமைகளாகவோ ஒதுக்கப்பட்ட ஜாதியினர்களாகவோ இல்லாமல் முஸ்லிம் சமூகத்தில் சரிநிகர் சம உரிமை உள்ள எஜமானர்களாக இருப்பர் என்பதை அறிவிக்கிறது. அந்த காலத்தில் உலகம் முழுவதிலும் அடிமை வழக்கம் இருந்தது. யுத்த கைதிகள் அனைவர்களையும் அடிமைகளாக்கி விற்பனை செய்து அரசாங்கத்திற்கு சொத்து சேர்ப்பதும், அடிமையாக்கப்பட்ட ஆண்களையும் பெண்களையும் விலக்கி வாங்கியவர்கள் ஆடு மாடுகளை போல் கடின வேலைகள் வாங்குவதும், போதுமான அளவு உணவு கொடுக்காமல் நலிய செய்வதும், அடிமை பெண்களிடம் உடலுறவு கொள்வதும், அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளை அடிமைகளாகவே வைத்து நடத்துவதும், அவர்களை மனித வர்க்கத்தில் ஒரு தனி தாழ்ந்த வகுப்பினராக ஒதுக்கி வைத்து சமூகத்திலும் அரசாங்கத்திலும் உரிமை கொடுக்காமல் நடத்துவதும் வழக்கமாக இருந்தது. ஒரே தாய் தந்தையருக்கு ஹஜ்ரத் ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஒரே தாய் தந்தையருக்கு பிறந்த மக்களில் அடிமை எஜமான் என்ற பாகுபாடு செய்து பிரிவினை உண்டு பண்ணி இருப்பதை ஒழித்து யாவருக்கும் சம அந்தஸ்து கொடுப்பது இஸ்லாமிய லட்சியம். இதனையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் இறுதி ஹஜ்ஜின் போது அரஃபா பேருரையில், நீங்கள் யாவரும் ஆதம் உடைய மக்கள், ஒரே தாய் தந்தையினரின் சந்ததியினர், பிறப்பால் நீங்கள் யாவரும் சமம், உங்களுக்கு இடையில் உயர்வு தாழ்வு இல்லை, அரபிக்கு அசமி அரபி இல்லாதவரை பார்க்கினும் உயர்வு ஏதும் இல்லை, வெள்ளையருக்கு கருப்பரை பார்க்கினும் உயர்வு ஏதும் இல்லை என்று வலியுறுத்தினார்கள். இந்த உபதேசம் இஸ்லாமிய உலகில் முஸ்லிம்களால் முற்றிலும் கடைபிடிக்கப்பட்டு அமல் செய்யப்பட்டது. இதன் பலனாக அடிமை பெண்ணுடனே அவளுடைய எஜமான் உடலுறவு கொண்டு குழந்தைகளை பிரசவித்தால் அந்த குழந்தைகள் அடிமைகள் அல்ல, சுதந்திரவான்கள். அந்த குழந்தைகளின் தந்தையர்களாகிய எஜமானர்களின் சொத்துக்களுக்கும் சுதந்திரங்களுக்கும் பூரண உரிமை உள்ளவர்கள். சமூகத்தில் எந்த பாகுபாடும் இல்லை என்ற சட்டம் பிறந்தது. அந்த குழந்தைகளின் தாய்மார்களாகிய அடிமை பெண்கள் எஜமானர்களுக்கு தான் அடிமைகளை அன்றி அவர்கள் பிரசவித்த மக்களுக்கு அடிமைகள் அல்ல. எஜமான் இறந்தவுடன் அந்த அடிமை பெண்கள் தானே விடுதலை பெற்ற பெண்களாகி சமூக உரிமைகள் அனைத்தையும் பூரணமாக அடைவர் என்ற சட்டமும் பிறந்தது. இந்த சட்டம் உடனடியாக பரிபூரணமாக கடைபிடிக்கப்பட்டது. ஹஜ்ரத் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் மனைவியார் சித்தி சஹ்ருபானு ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பிறவியில் ஈரான் நாட்டு அதிபரான யஸ்துஜுர்து என்பவரின் புதல்வியாக இருந்தார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்ற போரில் போர் கைதியாக பிடிக்கப்பட்டு மதீனாவில் இஸ்லாமிய அரசாங்கத்தால் அடிமை என பிரகடனம் செய்யப்பட்டு சையதுனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டவர். அடிமை பெண் என்ற முறையிலே அவர்களுடன் குடும்ப வாழ்க்கை நடத்தி சையதுனா இமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஜெய்னுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆகியவர்களை ஈன்றெடுத்தார்கள். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மறைந்தவுடன் விடுதலை பெற்ற பெண்ணாக இஸ்லாமிய உலகம் முழுவதிலும் சித்தி என்ற அடைமொழியுடன் அழைக்கப்படுகிறார்கள். அவ்வம்மையின் வயிற்றில் பிறந்த சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஜெய்னுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மக்கள் சந்ததியினர் தான் சாதாத்து ஹுசைனி ஆவார். இவர்கள் இன்று உலகில் லட்சக்கணக்கில் வாழ்கின்றனர். தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சந்ததியினர் என்றும் அவர்களை உலகம் கொண்டாடுகிறது.
இவ்வுலகில் உள்ள வலிமார்கள் குத்துபுமார்களில் பெரும்பாலோர் இந்த வம்சத்தில் உதித்தவர்கள்தான். இவர்களின் ஆத்மார்த்த அந்தஸ்துகளை இறைவன் குறைக்கவில்லை. மேலும் இவர்களின் வம்சத்தில் உள்ளவர்கள் அரசர்களாகவும் கலிஃபாக்களாகவும் இருந்தனர் என்றும் இருக்கின்றனர். எகிப்து நாட்டை ஆட்சி புரிந்த பாத்திமி வம்சத்து கலீபாக்கள் அத்தனை பேரும் இந்த வம்சத்தினரே. மலேசியாவில் அஹோங் பேரரசர் பதவியை வகித்த பெர்லிஸ் அரசர் ஜோர்தான் மன்னர் மறைந்த ஹுசைன் லிபியாவிற்கு மன்னராக இருந்து தற்போது முடித்துறந்திருக்கிற இத்ரீஸ் அஸ்ஸனூசி மொராக்கா சுல்தான் ஹசன் போன்றவர்கள் எல்லோரும் இவ்வம்மையாரின் வழித்தோன்றல்களே. சுருங்கக்கூரின் வல்லோன் வகுத்ததே வாய்க்கால் என்ற மரபுப்படி வல்லவர்கள் மனித வர்க்கத்தில் உண்டு பண்ணி வைத்திருந்த உயர்வு தாழ்வை இஸ்லாம் ஒழித்து சம அந்தஸ்தை மீண்டும் நிலைநிறுத்தியது. பாதரட்சை அணிவதற்கு கதியற்ற வறிஞர்கள், பூரணமான உடை அணிய இயலாத அரை நிர்வாணிகள், ஆடு மேய்த்து அறுப்ப கூலியில் வாழ்க்கை நடத்துபவர்கள், கட்டடங்களில் நீட்டுபவர்கள் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இரண்டாவது அடையாளம். இதனை இன்று நாம் கண்கூடாக காண்கின்றோம். உலகில் ஏழை பணக்காரனாகிறான், பணக்காரன் ஏழையாகிறான். வறுமையும் செம்மையும் குறிப்பிட்ட ஒரு இடத்தில் மட்டும் நிரந்தரமாக நிலைத்து நிற்காமல் மாறி மாறி வருவதை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ ஏழைகள் செல்வந்தர்களாகி பெரும் பெரும் மாட மாளிகைகளையும் இட கோபுரங்களையும் போட்டு கொண்டு கட்டுவதை நாம் காண்கிறோம். இந்த செல்வம் யாவருக்கும் உரியதுதான், எல்லா மக்களும் அடையக்கூடிய ஒரு பாக்கியம் தான் என்பதை உணர்த்துகிறது. எனவே மனிதர் யாரும் இறைவன் முன் பிறப்பால் சமமானவர்களே. அவரின் செய்கையை பொறுத்துதான் இறைவனிடத்தில் அந்தஸ்து பெறுவர் என்று திருக்குர்ஆன் கூறுகிற உபதேசம் பூர்த்தியாகி கொண்டிருக்கிறது. இது பரிபூரணமாக நிறைவேறியவுடன் உலகம் முடிவடைவதை தவிர வேறு வழியே இல்லை. இவ்விரு அடையாளங்களுக்குள் இறுதி நாள் பற்றிய இதர அடையாளங்கள் பெரும்பாலானவை அடங்கிவிட்டன. விவரமாக அறிய விரும்புவோர் இதர பெரிய நூல்களில் காணவும். கட்டடத்தில் போட்டி போட்டு அடுக்குமாடி வீடுகளை கட்டுவது தேவையில்லாத காரியம். தேவையில்லாத காரியங்களில் பணவிரயம் செய்யப்படும் என்பது இதன் கருத்து என்றும் கொள்ளலாம். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிமார்களின் பால் இறைவனிடமிருந்து வகி கொண்டு வரும் பணியை செய்த மலக்கு. ஜிப்ரீல் என்பது சுரியானி மொழியில் உள்ள சொல். அப்துல்லாஹ் அல்லாஹ்வின் அடியார் என்பது இதன் பொருள். நாய், பன்றி ஆகிய உருவங்கள் நீங்களாக மற்றைய உருவங்களில் மனிதர்களிடம் வானவர்கள் தோன்றும் ஆற்றல் உள்ளவர்கள். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் 12 முறையும், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் 4 முறையும், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் 5 முறையும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் 42 முறையும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் 400 முறையும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் 10 முறையும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் 24,000 முறையும் வந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று இப்னு ஆதில் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியுள்ளார்கள். இதர நபிமார்களிடத்தில் எத்தனை முறை வந்தார்கள் என்ற விவரம் இந்த ரிவாயத்தில் குறிப்பிடப்படவில்லை. ஒவ்வொரு நபிக்கும் அவரவர் காலத்தின் தேவைக்கேற்ப ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வருகையின் எண்ணிக்கை கூடுதல் குறைவாக இருந்தது. எனவே நபிமார்களுக்கிடையில் சாமானியர்களாகிய நாம் உயர்வு தாழ்வு கற்பிக்காமல் யாவரையும் சமமாகவே மதித்து கௌரவிக்க வேண்டும். இது இஸ்லாமிய சட்டம். அடுத்த வீடியோல இஸ்லாமிய கடமைகள் பற்றி பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.